ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னுட்டு நம்புகிறேன். இன்றைக்கான வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, பையன் ஸ்கூலில் இருந்து வந்துட்டான்னா என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்கு போகலாம். பையன் ஸ்கூலில் இருந்து வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டிஸ்டென்ட் பண்ணிவிடுவார். அவருக்கு டீயும் ஸ்நாக்ஸ் எதனா கொடுத்துட்டுனா சாப்பிட்டுட்டு இருப்பார். 1 hour கழித்து தான் ஈவினிங் சாதம் சாப்பிடுவான். மதியம் கொடுத்த லஞ்சு வந்து கரெக்டாக சாப்பிட்ருக்கானான்னு பார்த்தா கொஞ்சம் வச்சிட்ருக்காரு. அவருக்கு ஃபீவர், அதனால் சரியாக சாப்பிடல. நான் வந்து டீ குடிக்கிறேன். அந்த 5 minutes தான் என்னுடைய டைமு. டீ குடித்து முடித்தோடனே என்னுடைய வேலைங்க ஸ்டார்ட் ஆகிடும். காலையில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ட உடனே கழுவி வச்சுருவேன். அதுக்கப்புறம் சேர்ந்துருக்க பாத்திரம் இவ்வளோ இருக்குது. அதெல்லாம் ஈவினிங்கில் ஒரு டைம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன்னா க்ளீனாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பையனுக்கு ஈவினிங்கில் இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்துடலான்ட்டு ஒரு ஐடியா. ஏன்னா காலைல இட்லி செஞ்சுருந்தேன். அதில் ஒரு 7-8 இட்லி போல் மிச்சாயிட்டு இருந்துச்சு. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி உதிரியாக பண்ணி இட்லி உப்புமா பண்ண போகிறேன். சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி அவ்வளோ இட்லி வேஸ்ட் பண்ண முடியுங்களா? பாருங்கள், ரஃப்பாக இருக்கணும் இட்லி உப்புமா செய்கிறதுக்கு. ஏன்னா இட்லி உடச்சோன்னா உதிரி உதிரியாக இருந்தால் தான் இட்லி உப்புமா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காலையில் செஞ்சது தானே அப்படின்னு வெளியவே வச்சோன்னா வந்து நம்ம இந்த மாதிரி உதிரி மாதிரி பண்ணும்போது அது உதிரி ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது. வாங்க இட்லி உப்புமா செய்கிறதுக்கு மசாலா ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு இட்லி உப்புமா செய்ய தெரியாமலாம் இருக்காது. எல்லாருக்குமே இட்லி உப்புமா செய்ய தெரியும். நான் இந்த விலாக் எடுக்கிற அன்றைக்கி ஈவினிங் இட்லி உப்புமா தான் பண்ணியிருந்தேன். அதை தான் நான் விலாகில் காட்டுறேன். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். கடுகு போட்டு பூண்டு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் கடலைப்பருப்பு வந்த உடனே காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். நான் வந்து 4 வெங்காயம் போல் எடுத்துக்கிட்டேன். 4 வெங்காயம் சின்னசாக கட் பண்ணி போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கலக்கிக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம இட்லி உப்புமா செய்கிறதுக்கு இட்லியை நல்லா உடச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் கொட்டி நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ வந்து சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம காலையிலே இட்லிக்கு வந்து ரெடி பண்ணும்போதே நம்ம சால்ட்டு போட்டு தான் நம்ம இட்லிக்கே வேக வைக்கிறோம். அதில் வந்து சால்ட்டு இருக்கும். அதனால் லைட்டாக போட்டுக்கினா போதும். உண்மையாகவே எங்கள் விலாக்காக சொல்லலை, சூப்பராக இருந்துச்சுங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பையன் அம்மா இட்லி உப்புமா செய்கிறதுக்காகவே இட்லி ஒரு ஈடு வேக வச்சு எனக்கு இட்லி உப்புமா செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட்டு ஒர்க்கு என்னென்னா, பையனுக்கு வந்து இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்தாச்சு. அவன் சாப்பிட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட்டு ஈவினிங்கில் துணியெல்லாம் மடித்து வச்சுருவேன். மார்னிங் துணி துவச்சிருவேன். ஈவினிங்கில் துணி மடிக்கிற வேலை தான். இன்றைக்கி துணி ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பெட்ஷீட்லாம் கொஞ்சம் துவைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். ஈவினிங் இட்லி உப்புமா பண்ணி முடிஞ்சிச்சு வேலை. நைட்டுக்கு வந்து கொத்தமல்லி சட்னி செஞ்சு தோசை தான் செய்கிற மாதிரி ஐடியா. டிஃபன் செஞ்சு முடித்தாச்சு. நான் தோசையும் சட்னியும் செஞ்சுருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் நான் தோசை ஊற்றி தரேன்னு சொல்லியிருந்தார். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டதை வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியும் முடிச்சிட்டோம். நம்ம நைட்டே க்ளீன் பண்ணிட்டோன்னா காலையில் வந்து சமைக்கும்போது க்ளீனாக நீட்டாக இருக்கும். ஓகே, இன்றைக்கான வ்ளாக் இது தான். நெக்ஸ்ட்டு வ்ளாகில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.